ஒரு நாட்டில் ஏரி, குளம், கொட்டை, அருவி இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அவங்களால நம்ப முடியுமா? அதுலேயும் இந்த நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க பணக்கார நாடுகளில் இந்த நாடும் ஒரு நாடு. அது வேறு எந்த நாடும் இல்லைங்க, துபாய் தான். நம்மளுக்கே நிறைய பேருக்கு தெரியும் துபாய் வந்து ஒரு பாலைவனம் அப்படின்றது. மக்கள் அங்கே போய் வாட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அங்கே வந்து பயங்கரமாக டெவலப்மெண்ட் ஆச்சு. துபாயில் உங்களால் ஒரு ஏரி, குளம், கொட்டை அந்த மாதிரி எதையுமே பார்க்க முடியாது. அப்படியே அங்கே ஏதாவது இருந்தாலும் அது எல்லாமே வந்து மேன்மேடாக தான் இருக்கும், ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும். மற்றபடி அங்கே நேச்சுரலாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது எல்லாத்தையும் விட இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு நாட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து கொசுவையே பார்க்க முடியாதுன்றாங்க. அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்ட் தான். ஐஸ்லாண்டில் உங்களால் ஒரே ஒரு கொசுவை கூட பார்க்க முடியாதுன்றாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட டெம்பரேச்சர் அப்படின்றாங்க. ஏன்னா அங்கே பயங்கரமாக குளிரும், அதனாலேயே அங்கே வந்து கொசுலாம் வந்து உங்களால் பார்க்கவே முடியாது அப்படின்றாங்க. இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்க சில நாடுகளை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நான் ஒன்று சொல்கிறேன். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரஷ்யாவை பற்றி தெரியும். ரஷ்யா தான் உலகத்திலே மிகப்பெரிய நாடு. அந்த நாட்டில் இருக்க மக்கள்லாம் சராசரியாகவே ஒரு வருஷத்துக்கே கிட்டத்தட்ட 18 லிட்டர் ஆல்கஹால் வந்து கன்சியூம் பண்ணுவாங்களாம். பார்த்துக்கோங்க, ஆவரேஜாகவே ரஷ்யாவில் இருக்கிற ஒரே ஒருத்தவங்க மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 18 லிட்டர் ஆல்கஹால் எடுத்துப்பாங்களாம். இது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவில் இருக்க ஜனத்தொகையில் ஆண்களை விடவே பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோ நெட் யூஸ் பண்ணுவீங்க? 2 GB, 3 GB, சரி மேக்ஸிமமாக 4 GB வச்சுப்போம். ஆனால் நாசாவில் மட்டும் ஒரு செகண்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 91 GB கிடைக்குன்றாங்க. பார்த்துக்கோங்க அங்கே போனோன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நெட்டு கிடைக்குன்றத. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா துபாய். துபாய் தான் இந்த உலகத்திலேயே ரொம்பவும் சீக்கிரமாக வளர்கிற ஒரு நாடாக ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கே நல்லா தெரியும், துபாயில் தான் உலகத்திலேயே உயரமான பில்டிங்கும் இருக்குது, அதாவது புர்ஜ் கலிஃபா. துபாய் எந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1991 துபாயில் வெறும் ஒரே ஒரு ஸ்கை கேப்பர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போது துபாயில் கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான ஸ்கை கிராப்பர்ஸ் இருக்கான். அதே மாதிரி துபாயில் உங்களால் ஏரியோ, குளம் இந்த மாதிரி எதையுமே பார்க்க முடியாது. அப்படியே நீங்கள் பார்த்தாலும் அது வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும், அதாவது மனிதர்களை உருவாக்கின ஒரு விஷயமாக தான் இருக்கும். அடுத்ததாக நிறைய குளங்கள் இருக்கிற ஒரு நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவும் அழகான ஒரு கண்ட்ரிங்க, அது கனடா தான். கனடாவில் தான் இந்த உலகத்துலேயே நிறைய குளம் இருக்கிற ஒரு நாடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் வந்து என்ன இருக்கும், உட்காரத்துக்கு ஒரு சீட் இருக்கும். ஆனால் கனடாவில் அப்படி கிடையாதான். பஸ் ஸ்டாண்டில் ஊஞ்சல் இருக்குன்றாங்க. ஏன்னா போர் அடிக்காமல் இருக்கணும், சும்மா உட்காந்துட்டு இருக்காமல் ஊஞ்சல் ஆடிக்கிட்டே உட்காந்துட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணலான்ற மாதிரி அங்கே வந்து சீட் இல்லாமல் ஊஞ்சல் தான் வச்சுருப்பாங்களாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட். நியூசிலாண்டில் மனிதர்கள் வாழ்கிற விடவே அங்கே ஆடுகள் தான் நிறைய வாழுதுன்றாங்க. அதாவது மனிதர்களை விட ஆடுகள் தான் அந்த நாட்டில் நிறைய வாழுது. அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ஏரோப்ளைனில் போகிறதுனா இன்னும் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம என்ன தான் ஏரோப்ளைனில் போகணுன்னாலும் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா பாஸ்போர்ட் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான பாஸ்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் அப்புறம் பிரிட்டன், இந்த 2 நாட்டோட பாஸ்போர்ட் தான் ரொம்பவும் பவர்ஃபுல்லான பாஸ்போர்ட்றாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நாட்டோட பாஸ்போர்ட் வச்சுமே உங்களால் 177 நாடுகளுக்கு வீசா ஃப்ரீயாக போக முடியும். இந்த உலகத்திலே கிட்டத்தட்ட 195 நாடுகள் இருக்குது. அதில் உங்களால் 3/4 நாடுக்கு வீசா ஃப்ரீயாக போகலாம். அப்படின்றத இந்த 2 பாஸ்போர்ட் வச்சுருந்தா போகலாம். நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சு கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 கண்ட்ரிக்கு வீசா ஃப்ரீயாக போகலான்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தாங்க. நம்ம இந்தியாவோட லாஸ்ட் ரோடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. எங்கன்னா தனுஷ்கோடி ராமேஸ்வரம்ன்றாங்க. நீங்கள் எப்போனாச்சும் ராமேஸ்வரம்லாம் போகலான்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோடை போய் பார்த்துட்டு வாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்காட்லாண்ட். ஸ்காட்லாண்ட்னாலே ரொம்ப அழகான ஒரு நாடு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த நாடை பார்க்குறதுக்காகவே உலகத்துலேருந்து பல பேர் வந்து பார்ப்பாங்க. இருந்தாலும் அந்த நாட்டோடைய கவர்மெண்ட் என்ன யோசிச்சிருக்காங்கன்னா இன்னும் நிறைய ட்ராவலர்ஸ்லாம் வர வைக்கணும், நல்லா பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்லோகன் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க 2007. அந்த ஒரு ஸ்லோகனுக்காக ரொம்பவும் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே மக்களை வந்து பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணணும், ட்ராவலர்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக ரிசர்ச் பண்ணுறாங்க. அதுக்கு பயங்கரமாக செலவும் பண்ணுறாங்க. எவ்வளோ செலவு பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அவ்வளோ காசு செலவு பண்ணியும் அவங்க கடைசியில் கண்டுபிடிச்ச ஸ்லோகன் என்ன பார்த்திங்கன்னா வெல்கம் டு ஸ்காட்லாண்ட். இதுதான் அவங்க கண்டுபிடிச்ச ஸ்லோகன். இதுக்காக அவங்க 2 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இது அவங்க நார்மலாகவே எழுதியிருக்கலாம். இதுக்காக 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி ரிசர்ச் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி என்ன சொல்கிறதுனே தெரியல.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸுங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஃபில் டவர் இருக்குல்ல, ஈஃபில் டவரும் அங்கே தான் இருக்குது, பாரிஸில் இருக்குது. இந்த உலகத்திலேயே நிறைய சுற்றுலா பயணிகள் போகும் ஒரு நாடு அப்படின்னா அது ஃப்ரான்ஸ் தான். அதுலேயும் ஃப்ரான்ஸில் முக்கியமாக பாரிஸ்க்கு தான் நிறைய பேர் போவாங்களாம் ஈஃபில் டவரை பார்க்கறதுக்காகவே. அப்படிப்பட்ட அந்த ஈஃபில் டவரில் மேலே டாப்பில் இருக்கிற அந்த ஃப்ளோர் தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்றாங்க. அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 2 பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம் இதெல்லாமே இருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு குடும்பமே வசிக்கலான்றாங்க ஈஃபில் டவரோட டாப்பில். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோவில் சில நாடுகளை பற்றின சில விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நான் அவங்கள அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.